பெற்றோர் ஆயிரம் உண்டு, படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் அறிவு உண்டு. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. வல்லான் பொருள் குவிக்கும் தனிவுடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வியாபாரிகள் ஒற்றுமை சங்கத்தினுடைய சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 10வது மற்றும் 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற 60 மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு விழா மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய சீரிய அமைச்சரவையில் மிக சிறப்பாக இந்தியாவில் உள்ள கல்வி அமைச்சர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வழங்கிக் கொண்டிருக்கிற, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசு பள்ளியை இவ்வளவு தூரம் மேம்படுத்திய ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே இதுவரை இருந்ததில்லை. அந்த பள்ளி மாணவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு வெளிநாட்டில் உள்ள பல்வேறு லைப்ரரி மற்றும் எப்படி வெளிநாடு இருக்கிறது என்பதை அறிய முடியாத ஏழை எளிய மக்கள் மாணவர்களை அழைத்து சென்று இப்போதுதான் திரும்பி வந்திருக்கிறார். அந்த வகையிலும் அவரை பல்வேறு நாடுகளுக்கு பல கல்வி அனைவருக்கும் மாலை வணக்கம். அறிவற்றம் காக்கும் கல்வி செல்வார்க்கும் உள்ளடிக்கால் ஆகாத வள்ளுவனுடைய வார்த்தைக்கு முத்தமிழர் கலைஞருடைய விளக்க உரை என்பது, பகையால் அழிவு வராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான் என்கின்ற அந்த விளக்க உரையோடு உயர்ந்ததான யுஎஸ் கல்பியாருடைய தலைமையிலும் அனைத்து சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுடைய முன்னிலையிலும் திருச்சி காந்தி மார்க்கெட் மாநகராட்சி அனுமதி பெற்ற தரைக்கடை மற்றும் நிலையான கடை வியாபாரிகள் ஒற்றுமை சங்கத்தின் சார்பாக 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்குகின்ற இந்த நல்ல நிகழ்வில் எங்களையும் அழைத்தமைக்கு முதலில் அந்த சங்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முனைவர் கிழக்கு சட்டமன்றத்துடைய உறுப்பினர் அன்பிற்கினே அண்ணன் இனிகோ எதிராஜ் அவர்களே, இங்கே வருகை தந்து நமக்கெல்லாம் பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் எனது பாசத்துக்குரிய அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, மண்டலங்களுடைய தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களே, 2வது மண்டலங்களுடைய தலைவர் சகோதரி ஜெயநிர்மலா அவர்களே, இந்த நல்ல நிகழ்வை தொகுத்து வளர்த்தி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை பாரதி அவர்களே, விழா ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ஹக்கீம் அவர்களே, நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற தங்கராஜ் அவர்களே, குறிப்பாக இந்த நிகழ்வு நல்ல விதத்தில் நடைபெற வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற திரு நாராயணன் உள்ளிட்ட இந்த நிகழ்வில் பிள்ளைகளுக்கு தன்னால் முடிந்த
அந்த நிதியுதவி செய்திருக்கின்ற நல்ல உள்ளம் கொண்ட MKM காதர் மைதீன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற திரு அப்துல் மாலிக் அவர்களுக்கும் SN சேகர் அவர்களுக்கும் துணை தலைவர்கள், துணை செயலாளர்கள், கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக இந்த விழாவினுடைய கதாநாயகர்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உரையாற்றிய மதிப்பெண்கள் பெற்று பெற்றோருக்கு பெரிய மதிப்பை ஏற்படுத்தி தந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழாவிற்கு வருகை இருந்து பெருமை சேர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் பொதுமன்ற பெரிய மாநிலத்தில் ஒரு சின்ன தந்தை தாயாருக்கும் 12ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டும் உதவித் தொகையும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு இருக்கின்றது. 12ஆம் வகுப்பு நிறைவு செய்த மாணவியர்கள் எல்லோரும் உங்களுக்கான ஊக்க பரிசினை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். தந்தை பெயர் ரமேஷ்.